ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, கோவில்லேருந்து வீட்டுக்கு வந்த கையோடே பார்த்தீங்கன்னா, பாண்டியனும் சோழனும் பார்த்தீங்கன்னா, வானதி வீட்டுக்கு போகிறாங்க. வானதி கிட்ட எல்லா விஷயமும் போய் நேரில் கேட்டதுக்கப்புறம் தான் தெரியுது, வானதி ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் பொய் சொன்னேன் அப்படிங்கிற விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. அவங்க வீட்டிலே பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இதுக்கப்புறம் வீட்டில் சேரன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தப்புமே பண்ணல, அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லையா, கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இந்த பொண்ணு பொய் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன்னே எல்லாருமே சிரிக்கிறாங்க. இன்னொரு சைடு வானதி பார்த்தீங்கன்னா, பாண்டியனை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. சீக்கிரமாக என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாங்க. என் வீட்டில் திரும்ப நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு தெரிஞ்சோன்னே என்னை கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. சீக்கிரம் என்னை கூட்டிகிட்டு போ பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்குறாங்க. பாண்டியன் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வானதியும் கோபத்தில் ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வானதி நேராக போய் சேரனை பார்த்து, நீங்கள் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் உங்கள் தம்பி கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லவும், சேரன் பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக ஒரு ஜோஷியர்கார்கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணை பாருங்கள், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சீக்கிரமாக பாருங்கள், ஏன் கல்யாணம் இருந்தால் தான் என் தம்பிங்க சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.